நார்மலான ஃபாரஸ்ட் மாதிரி இல்லாம உங்களுக்கு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட், அதுவும் வயநாட்டுல தான் இருக்கு. அதை பத்தி சுவாரஸ்யமான நிறைய விஷயம் நாங்க உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறோம். வெயிட், சொல்ல மட்டும் போறது இல்ல, காட்டவும் போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்க விஷயம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மள பல பேர் வயநாடுக்கு ட்ரிப் போயிருப்போம். ஆனா அங்க இப்படி ஒரு வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு இன்னும் தெரியாம தான் இருக்கு. அப்படி ஒரு இடம் தான் தொல்பேட்டி. வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் தொல்பேட்டி. இந்த தொல்பேட்டி கேரளா அண்ட் கர்நாடகா பார்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இங்க நீங்க ஏகப்பட்ட அனிமல்ஸை ஸ்பாட் அவுட் பண்ணலாம், அதுவும் அசால்ட்டா பார்க்கலாம். அதுல எலிஃபண்ட், டைகர், லெப்பர்ட்ஸ், பைசன், மான், கரடின்னு வகை வகையா இருக்கு. சின்ன வயசுல புக்ஸ்ல, டிவில, பொம்மையில பார்த்த அனிமல்ஸ்லாம் நேர்ல பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க, வேற லெவல் தான். இங்க இருக்க அனிமல்ஸ்லாம் அப்படியே ரோட்ல காட்டுல இருந்து வாக்கிங் போயிட்டு இருக்கோம். அதை பாக்குறப்பயே ஏதோ ஒரு ஜுராசிக் பார்க்குள்ள அரைஞ்ச ஃபீல் தான் கிடைக்கும். நீங்க கேட்கலாம், அப்புறம் நம்மள எதுவும் பண்ணிடாதான்னு. சோ இங்க நம்ம கைடு மூலியமா நம்ம ஜீப்ல போறதுனால ரொம்பவே சேஃபா போயிட்டு வந்துடலாம். வைல்ட் லைஃபை மட்டும் பார்க்காம இங்க இருக்க வாட்டர் ஃபால்ஸையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த ஊருக்கு நீங்க போனீங்கன்னா தனியா போயிடாதீங்க, இங்கவே நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. அது மாதிரி தான் நாங்க போயிருந்தோம். ஸோ அது மாதிரி நீங்க புக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் சஃபாரி, ஈவினிங் சஃபாரி, நைட் சஃபாரின்னு பல வகை வச்சிருக்காங்க. மார்னிங் சஃபாரி விட நைட் சஃபாரி செம்ம த்ரில்லிங்கா அட்வென்ச்சரா இருக்கும். அதுவும் ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவிக்குள்ளாரையே போன மாதிரி ஃபீல் கொடுக்கும். இந்த அடர்ந்த காட்டுல இப்படியெல்லாம் ட்ரிப் போறது அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸா கண்டிப்பா இருக்கும். நீங்க வயநாடு இல்ல ஊட்டி போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 1 டேவா சேர்த்து போட்டு தொல்பேட்டைக்கு போயிட்டு வந்துருங்க. இங்க நாங்க போயிருந்தப்ப பேக்கேஜா புக் பண்ணி ஒரு ஸ்டேல புக் பண்ணி தான் இந்த சஃபாரிஸ் எல்லாம் போயிட்டு வைல்ட் லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நாங்க போன உடனே காஃபி கொடுத்து வெல்கம் பண்ணிட்டு இங்க இருக்க ஸ்விம்மிங் பூல், ஸ்கை பெட்னு எல்லாமே ஜாலியா சுத்தி பார்த்தோம். முக்கியமா இங்க இருக்க ஸ்டேஸ்லாம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே ப்ரீமியமாக வச்சுருந்தாங்க. அதுவும் அதிக மெம்பர்ஸ் வரப்போ அதுக்கு தனியாக ஸ்டேஸும், ஸோ மினிமமான மெம்பர்ஸ் வரும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேஸுமே கூட வச்சுருந்தாங்க. அதுவும் இப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார இவ்வளோ ப்ரீமியமான ஸ்டேவான்னு தோணுச்சு. மெயினாக இங்கே ஒரு ஸ்டே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸே ஸ்பாட் அவுட் பண்ணலாம், அவ்வளோ க்ளோஸராக பார்க்கலாம். அப்புறம் எல்லாமே பார்த்துட்டு சாப்பிட போயாச்சு. சாப்பாடில் வகை வகையாக வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அங்கே பக்கத்தில் இருக்க காஃபி பிளான்டேஷன்ஸ் விசிட் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய காஃபியோட அரோமாஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக எங்கள் கூட வந்த கைடு அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சுற்றிட்டு ஈவினிங் சஃபாரி வந்தோன்னா தெரியும், இதுக்காக தாண்டா இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு. ஏன்னா நான் முன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா வகை வகையான அனிமல்ஸ்லையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இந்த ஃபாரஸ்ட்ல நாங்கள் என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்றத நீங்களும் இந்த விஷுவல்ஸில் பாருங்க. அதில் விதவிதமான லங்கூர், மான், கீர்னு பல அனிமல்ஸை பார்த்தோம். மெயினாக இது இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன அனிமல் வரப்போகுதுன்ற ஒரு பயங்கரமும் மனசுல இருந்துச்சு. இது என்ன பிரமாதம், ஸ்பெஷல் ஐட்டம் இன்னொன்னு இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி நைட் சஃபாரி இது அதோட த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோல பாக்குறப்பே தெரியும் எந்த அளவுக்கு இது பயமா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஜீப்ல உட்காந்துட்டு இந்த நைட் டைம் இந்த காட்டியே உள்ள வந்துட்டு இருக்கும் போது நடுவுல என்னென்ன அனிமல்ஸ் வருங்கிறதே நமக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனா இது ஒரு வேற லெவல் அப்கிரேடா இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது நம்ம டிரைவர் என்ன சொன்னாங்க, அலர்ட் ஆயிருடா ஆறுமுகம் அப்படின்ற மாதிரி. இதுதான் டைகரோட ஏரியா, ஸோ எல்லாரும் அலர்ட் ஆயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹார்ட் பீட் பக்கு பக்குன்னு இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாரும் கேமராவை எடுத்துட்டு ஜூம் பண்ணிட்டு எந்த சைடு அனிமல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சத்துல பாத்துட்டு இருந்தோம். டைகர் வரும்னு பாத்துட்டு இருந்தா பின்னாடி எலிஃபண்ட் தான் வந்துச்சு. ஆமா, அதுக்கு நைட்டு பசி போல ரொம்பவே சின்சியரா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களும் அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நைட் அப்படியே ரெசார்ட்க்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே ஜாலியா அதுவும் அந்த காட்டுக்குள்ள செம்மையா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்திலே நாகர்ஹோலே அப்படின்ற ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியும் இருக்கு. ஸோ இங்கே நீங்க போனீங்கன்னா இன்னுமே அனிமல்ஸை நீங்க ஸ்பாட் அவுட் பண்ணலாம். முக்கியமா இதுல வந்து வேன்ல கூட்டு போவாங்க, இன்னுமே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இங்க போயிட்டு வந்துட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த வாட்டர் ஃபால்ஸையும் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு எங்களோட ட்ரிப்பை வைண்ட் அப் பண்ணிட்டோம். இப்படி புக் பண்ணோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் தொல்பேட்டி போகிற மாதிரி இருந்தால் இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் தமிழ் டிராவல் ஜோன்.